நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி ஒரு புதிய கட்சி ஓபன் பண்ண போறாரு. சரி, இந்த கட்சி புதிய கட்சியை தொடங்கும் இவருடைய திட்டம் எப்படி இருக்க போகுது? தமிழ்நாட்டில் நம்மளை விட மிக சிறந்த அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே திரு விஜய் அவர்களுடைய வரவை சரியா கணிக்க முடியல. அதுல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யாருமே டிசைட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழல் நீங்க உருவாயிடுச்சு. எல்லாமே ஒரு ஒரு கடகடகட ஒரு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஸ்திரத்தன்மையோட இல்ல, அதெல்லாம் மக்கள் மனசு இப்ப மாறி போச்சு. இப்ப மக்கள் எதை நினைக்கிறாங்க, எதை பண்ணலாம், எதை பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு சுத்தமா தெரியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மனசுக்கு என்ன படுதோ அதை தான் பேச முடியும். அது சரியா இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அரசியலே பொட்டி போட்டாரு. உடனே இதை நம்ம என்ன நினைச்சு கூடாதுன்னா, அந்த அளவுக்கு பண்ணிட்டாரா அப்படின்னா இல்ல. அவருடைய அரசியல் வருகை என்ன ஆயிப்போச்சுன்னா, இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே ஒரு குழப்பிச்சுன்னு சொல்லலாம். இப்ப திமுகக்கு எப்படி அடுத்து நம்ம எப்படி பண்றது, எப்படி ஃபார்வர்ட் பண்றது, எப்படி ஃபாலோ பண்றது சுத்தமா உண்மையா புரியல. மக்கள்கிட்ட கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் சொன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற காலம் முடிஞ்சு போச்சா, இல்ல கொள்கை கோட்பாடை சொல்லணுமா, இல்லைன்னா நம்ம இப்ப அவங்க விஜய் சாருக்கு ரொம்ப சளைச்சவங்க கிடையாது. ஏன்னா பல கல்வி திட்டங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா நடிகர்களையும் இயக்குநர்கள் வச்சு பரிசு கொடுத்து பெரிய பெரிய கல்வியாளர்களை விட இவங்க தான் பெரியவர்கள் அப்படின்ற மாதிரி காட்டின காலம்தான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட அதெல்லாம் நடந்தது. அதை பல கட்சிகள் விமர்சனம் பண்ணிச்சு. இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடு ஒரு நடிகர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதோட தனிப்பட்ட அவருடைய உழைப்பு, நம்ம எதுவுமே உழைக்காம எல்லாமே கிடைச்சிடாது. நம்ம அவர் விஜய் சார் என்ன பண்றோம்னா, ஒரு 2 வருஷமா அவர் இந்த மாதிரி உழைச்சாருன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் கிட்டத்தட்ட அவரு சொல்றது கிளைம் பண்றது, ஒரு நடிக்க வந்த காலத்துல இருந்து ஒரு 30-36 வருஷமா என்ன பண்றாரு, ரசிகர் மன்றம் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன மக்களை எப்படி அவர் சேர்க்க முடியும், எப்படி அவர் தொண்டர்ல வழிநடத்துறாரு அப்படின்றது நமக்கு தெரியாத கதை. ஆனா அந்த ஒரு குரூப்ல அது ஆல்ரெடி ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தாரு. அதனால விஜய் சார் இப்ப வந்தது 2 வருஷமா இருந்தா கூட இந்த பழைய செட்டப்பை மாத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே என்ன பண்றாரு, இன்றைய தேதியில நம்பர் 1 கட்சியாக திரு விஜயுடைய தாவேக்கா வந்துச்சு. அதனால நம்ப முடியுதா? இதை போன வருஷம் யாருன்னா சொன்னா நம்பி இருப்பாங்களா? போன வருஷம் இல்ல, கரெக்டா சென்ற மே 4க்கு முன்னாடி மே 3ஆம் தேதி இரவு, மே 4ஆம் தேதி காலையில 7:30 மணிக்கு கூட யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தாவேக்கா 3வது வரும், இல்ல 2வது வரும், ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா அப்படியே ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி ஏன் திரு அண்ணாமலைக்கு மாறுமா மாறாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துச்சு. இப்ப என்ன சொல்றாரு அண்ணாமலை சார், என்ன சொல்றாருன்னா, கிட்ட நான் 18 மாசத்துக்கு முன்னாடியே பிஜேபி விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க இந்த தேர்தலை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ண அப்படின்றாரு. இதுல ஒரு 2 கட்ட வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை அதிமுக பிஜேபி வெற்றி பெற்றிருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பா திரு அண்ணாமலை அவர்கள் இதை விட்டு வெளியில போயிருப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தால் கூட இதுல இருந்து வெளியில போயிருப்பாரா, பாரதிய இருந்து வெளியில போயிருப்பாருன்றது ஒரு பெரிய சந்தேகம். ஆனா வெற்றி பெற்றது திரு விஜய் அவர்கள். திரு விஜய் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது இளைஞர்கள், அதுவும் ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற இந்த சின்ன பசங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களால அவங்களுடைய முயற்சியில தான் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அவங்க மட்டும் வாக்களிக்கல. நம்ம நினைச்சது என்னன்னா, 17 வயசு குறைவானவங்க ரொம்ப பேர் இருக்காங்களே விஜய் சாருக்கு ஃபேனா, இவங்களாம் எப்படி வாக்களிக்க முடியும்? 18 வயசு மேல 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்களாம் இல்லையா, அவங்க எப்படி வாக்களிச்சு திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவார் சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 18 வயசு குறைஞ்சா இருக்கிற பசங்க, ஒரு பசங்க 2 பேர் 3 பேரை என்ன பண்ணிட்டாங்க, கேன்வஸ் பண்ணி அவர் ஓட்டு போடுற அளவுக்கு மாத்தி விட்டுட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த ஜென்சி கிட்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, எத்தனை பேர்கிட்ட முடியுமோ அத்தனை பேர்கிட்ட எல்லா இடத்துலயும் அவர் பேரை சொல்லி ஏதோ ஒரு எழுச்சி உண்டு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவரை வெற்றி அடைய வச்சுட்டாங்க. இப்போ இது அண்ணாமலைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு திரு அண்ணாமலைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஆனா ஒரு ராங் சைடு போறாரு. என்னன்னா, கொள்கை எல்லாம் சொல்ல போறேன்றாரு. தமிழ்நாட்டுல இந்த கொள்கை கோட்பாடு இந்த மாதிரி இந்த செயல் திட்டம் அதெல்லாம் போட்டா இதுக்கு மேல ஜெயிக்குமான்ட்டு திமுக அதிமுக யோசிச்சு உட்காந்து இருக்கு. இவர் என்ன பண்ண போறாரு, பயங்கர இன்டெலிஜென்ட்டா நம்ம அறிவாளித்தனமா அறிவுபூர்வமான ஒரு சமூகத்தை உண்டு பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுன்னு வர்றாரு. ஆனா மக்கள் ஒன்றும் அறிவுபூர்வமான சமூகத்துல இல்ல அப்படின்றது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஏன்னா திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட
அவர் பேசாத பேச்சு, அறிவு சம்பந்தமான பேசாத பேச்சு எதுவுமே இல்லைனா இந்த நம்ம பார்க்கக்கூடிய மக்களும் இந்த அரசியலை அணுகக்கூடிய மக்கள் யாருமே திரு சீமான் அவர்கள் வந்து 1 மணி நேரம் பேசுறாருன்னா அவருடைய அந்த 1 மணி நேர பேச்சை சீரியல் பார்ப்பாங்க, மற்ற நிகழ்ச்சிகள் பார்ப்பாங்க, சினிமா படம் பார்ப்பாங்க, என்ன வேணா பார்ப்பாங்க. ஆனா அவருடைய பேச்சை வந்து ஒரே 1 மணி நேரம் அவர் என்னைக்குனா பேசுற ஒரு மீட்டிங் எடுத்து 1 மணி நேரம் முழுசா அவர் பேச்சை கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவருடைய பேச்சுக்கு வந்து கண்டிப்பா வந்து கஷ்டப்பட 1 மணி நேரம் பார்த்துட்டான்னு வச்சுக்கலாம், கேட்டான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து சீமான் சார் அவரோட பேச்சுல வந்து இருக்கும். ஆனா அவரால் கிட்டத்தட்ட விஜய் சார் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏறுமுகமா இருந்தவர், அவர் வந்தோன்னே அப்படியே பாதியா குறைஞ்சிச்சு அவருடைய வாக்கள். என்ன காரணம்னா மக்கள் இந்த மாதிரி ஒரு தலைமையை வந்து தேடி இருக்காங்க பாருங்க. இதனால வந்து ஒரு கவர்ச்சித்தனமான ஒரு தலைமையை தேடி இருக்கிறாங்க. அந்த வகையில ஏற்கனவே திரு சீமான் அவர்கள் ஏமாந்து போயிருக்கிறாரு. மீண்டும் வந்து அவரால் வர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து என்னைக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு, தன்னுடைய வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து முன்னேறுவான். இது வந்து இயற்கையின் ஒரு நியதி. உண்மையான உழைப்பு, உண்மையான மக்கள் மேல நேச வச்சு போனா ஜெயிக்கலாம். அதே போல ஆனா என்னைக்கு ஜெயிக்க முடியும்னு தெரியாது. அதே போலதான் திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப உள்ள வராரு. இவர் ஏற்கனவே இருக்கும்போது இவர் பேசின பேச்செல்லாம் யாருமே கேட்டதே இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, கேட்டிருக்காங்க ஆனா ரொம்ப பேர் கேட்டது இல்லை. அது காரணம் என்னன்னா, அவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஊதுகுழலா இருந்தாரு. நம்ம வந்து இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷமா நம்ம காணொலி போட்டுட்டு இருந்தோம். அந்த 1 வருஷ காணொலி நீங்க எடுத்து சப்போஸ் எப்படியா திரும்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்ட தலைவர்கள் யாருன்னு சொல்லிட்டு நான் வந்து 3 பேரை தான் சொன்னேன். ஒருவர் திரு சீமான் அவர்கள், ஒருவர் திரு அண்ணாமலை அவர்கள், ஒருவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் திரு விஜய் வந்து கண்டிப்பா அடுத்த கட்ட தலைவரா வந்து நான் அப்போ எடுக்கல. காரணம் என்னன்னா, இவர் இந்த தேர்தல் 2026 தேர்தலில் வந்து ஒரு 8-13% வாக்கு எடுப்பாரு. அந்த 8-13% வாக்கு எடுத்தாருன்னா அடுத்த முறை வந்து அந்த மக்கள் வந்து அது கூட வாக்களிக்க மாட்டாங்க. கண்டிப்பா வருது. இப்பயே அது டிமினிஷிங்கா தான் வரும். அது இன்னையோட கணக்கு. ஆனா நம்ம போடுற எதுவுமே இது வரைக்கும் சரியாகாத காரணத்தினால நம்மளால எதுவுமே கான்பிடண்டா சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. இருந்தாலும் நம்ம நினைச்சதுல வந்து இன்னைக்கும் ஒரு தவறு இல்லையோன்னு ஒரு நினைக்க தோன்றது காரணம் என்னன்னா, அவர் 8-13% வாக்குகள்லாம் திரு விஜய் அவர்களுடைய அதாவது அந்த வாக்குகள் வந்து எப்படியாப்பட்ட வாக்குகள்னா, அவர் அண்டரா கடைசியா போனா அந்த 13% கம்மி போக மாட்டார். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல என்ன காரணம்னா, அவங்கதான் வந்து அவருடைய பயங்கரமான ஹார்ட் கோர் ஃபேன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தரும் ஒரு 2 பேரும் அந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணதால தான் கிட்டத்தட்ட 35% வாக்குகள். கண்டிப்பா எல்லா ரசிகர்களும் வந்து அந்த உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க. விஜய் சார் வந்து வேலை பார்த்த மாதிரி தெரியல. ஆனா அவர் அந்த ரசிகர்ல வேலை பார்க்க வச்சுக்கிறாரு. நம்ம வெறும் இந்த இன்ஸ்டாகிராம்ல தான் அவர் ஜெயிச்சாரு அப்படிலாம் சொல்ற நம்ம தயாரா இல்ல. அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோட எல்லா கிராமங்கள்லாம் கூட வந்து அவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. மாற்றம், மக்கள் நினைவில் ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஆக்டர் வராரு. நம்ம கண்கூடா பார்த்தோம். மாற்று கட்சியில் வாக்களிக்கிறவங்க கூட அந்த கடைசி ஒரு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த ஹெவி அந்த ஒரு ஃபோர்ஸால் என்ன பண்ணாங்கன்னா திரு விஜய் சாருக்கு வாக்கு, ஏன்னா நடந்தா நல்லது தானே அப்படின்ற மாதிரி பல பேர் வாக்களிச்சுக்கிறாங்க. அவங்க அடுத்த வாக்களிப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தாலும் அது வெற்றின்றதை வந்து நம்ம என்னைக்கும் வந்து குறைச்சு மதிப்பிடவே கூடாது. அந்த வெற்றியை தக்க வைக்கிறது தான் எப்பவுமே பெரிய விஷயமா இருக்கக்கூடும். தோல்வி வந்து நமக்கு தோலும் கூடாது. அதுல இருந்து வெற்றி அடைய முயற்சியும் பண்ணணும். அது திரு சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. திமுக, அதிமுக பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்ப அண்ணாமலை சார் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய சிற்றறிவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போதே நான் சொன்னது அடுத்த கட்ட தலைவர் பேசும்போதே பேசணும். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கரெக்ட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்றதான் நம்மளுடைய ஸ்டாண்டா இருந்தது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்ட் பர்சன் இன் கரெக்ட் பார்ட்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கரெக்ட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு. அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல அவங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் அவங்கள சந்தேக பார்வையோட தான் மக்கள் அணுகுறாங்க. அரசியல் கட்சியிலும் அத பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா தான் இங்க தமிழ்நாட்டுக்கு காட்டுறாங்க. அவர் தவறானதா சரியானது அந்த கான்செப்ட்ல போல எல்லா கட்சிக்குமே மக்கள் மனசை வென்றெடுக்கணும் அப்படின்றத அவங்களோட முயற்சியா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க தவறானவர்களா நல்லவர்களா அப்படின்னு மக்கள் தான் முடிவெடுக்கணும். ஆனா அடுத்த அரசியல் கட்சியில அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சு இந்த கட்சி என்ன ஒண்ணு பண்ணாது தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சாச்சு. அதை வந்து ஒரு மதத்தின் கட்சியா வந்து இங்க அடையாளப்படுத்துறாங்க. நமக்கு அது சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்த கட்சியுமே நம்ம பெரிய சப்போர்ட்டர் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சின்னு போது அப்ப IUML என்ன கட்சின்னு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவரை வந்து கிறிஸ்டின், JCD பிரபாகர் அவர் கிறிஸ்டின், ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து கிறிஸ்டின், இந்த மாதிரி பல கிறிஸ்டின் தலைமையில் இருக்கிற பல பேர் வந்து கிறிஸ்டின், மரியம் வில்சன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இப்போ ஆட்சியில் இருக்காங்க. அவங்க சொல்லும் போதே வந்து திரு ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு
சர்ச்சை அதிகமா இருக்க இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் வந்து மதத்தின் அடிப்படையில வரல. அவங்க வந்து மத அடிப்படையில அவங்களாம் இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் மத அடிப்படையில கட்டமைக்கப்படுது. நம்ம ஒன்னும் அது சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் வந்து அந்தந்த ஐடியாலஜி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா மட்டும்தான் மதவாத கட்சி. நான் நம்முடைய டிவிகேஓ, அப்புறம் ஐயுஎம்எல், அந்த மாதிரி ஜவஹர்லாவை கொண்ட மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் ஜாதி கட்சி, பாட்டாளி மக்கள் ஜாதி கட்சி அப்படின்லாம் நம்ம இங்க சொல்ல முடியல. இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அது ஒரு தீண்டத்தகாத கட்சியா வந்து ஆக்கிட்டாங்க. சோ அந்த கட்சியில இருந்து திரு அண்ணாமலை எதை பேசினாலுமே என்ன வராதுன்னா வெளியில வந்து எதுவுமே வராது. அப்ப திரு அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்லயே நான் சொல்லியிருந்தேன், இந்த இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அவர் கண்டிப்பா தனி கட்சி தொடங்கணும். அந்த தனி கட்சி அவர் தொடங்கும் போது அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தமிழ்நாட்டுல பெறும். காரணம் என்ன அப்படின்னா, எல்லா இளைஞரும் நம்ம என்ன பண்ண சொல்ல முடியாதுன்னா, ரொம்ப அவங்க எல்லாப்பா எல்லாமே கவர்ச்சிக்கு பின்னாடி அந்த கவர்ச்சின்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான வார்த்தையா வந்து வர்ணிக்கப்படுது. இப்ப நாங்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான். அந்த உதாரணத்தை சொன்னாலே வந்து பல பெண்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியை பாக்குற யாருன்னா பார்த்தாங்களோட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு உதாரணம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு புலப்படும். இப்ப உதாரணத்துக்கு திரு விஜய் மாதிரி நயன்தாரா வந்து என்ன பண்றாங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நயன்தாரா கட்சி ஆரம்பிச்ச உடனே நாங்களாம் இப்போ என்ன பண்றோம், நயன்தாரா கட்சியில போய் சேர்றோம். நயன்தாரா கட்சியில போய் சேர்ந்துட்டு நயன்தாரா எப்பெல்லாம் மேடைக்கு வராங்களோ அப்பெல்லாம் அப்படியே கட்சி பத்தி சுத்திட்டே இருக்கிறோம். அப்புறம் நயன்தாராவை பார்த்து ஐயோ எனக்கு என் புருஷனை பிடிக்காது, எனக்கு என் பொண்டாட்டி பிடிக்காது, நயன்தாராவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சுத்துறோம். ஐயோ நானு செத்தா கூட என் மேல நயன்தாராவுடைய போட்டோவை போட்டு மூடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஐயோ நான் ஏன் நயன்தாரா பார்த்து சொல்லி அழுகுறேன். அப்ப நீங்க எங்களை ஆண்களை எவ்வளவு கேவலமா பேசுவீங்கன்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே மாதிரிதான் அப்ப எங்களை என்ன சொல்றீங்கன்னா, அவ என்ன ஒரு கவர்ச்சி காட்டுறா, அதுக்கு பின்னாடி தான் நீங்க ஓடுறீங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க. அதே போலதான் இதுவும் விஜய் அவர்கள் வந்து அவரு நான் குறைச்சு சொல்லல, அவர் நடிகர், தன் வேலையை பார்த்தாரா, அவரை இந்த ரசிகர்கள் வாக்களிச்சவங்க எல்லாருமே நான் கேள்விப்பட்டு பல பேர் ரொம்ப அழகா இருக்காருல்ல, நல்லா வித்தியாசமா இருக்காருல்ல, அரசியல் கட்சி தலைவரே ஒரு வந்தா நல்லா இருக்குல்ல, பார்க்க நல்லா மாசா இருக்குல்ல, இப்படிதான் வந்து பல பேர் வந்து வாக்களிச்சாங்க. நான் கேட்ட பல பேர் அப்படிதான் வாக்களிச்சாங்க. அவர் என்ன பண்ற, எத்தனையோ பேர் திருடுறான், அவரும் திருட்டு போட்டோமே, ஒரு அழகான நல்ல திருட்டு போட்டோமே அப்படின்ற ஒரு சூழல் வந்துட்டாங்க. அப்ப விஜய் சார் தான் அழகுன்றது இல்ல, அந்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய இல்ல, அவர் வந்து பல பேருக்கு வந்து அழகா தெரிஞ்சுக்கிறாரு. அதுதான் கவர்ச்சின்னு சொல்லி சொல்றாங்க மற்ற அரசியல் தலைவர்கள். இனிமே அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விஷயம் இவ்வளவுதான். அதே மாதிரிதான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவரை எப்படி இந்த கவர்ச்சின்னு சொல்லி விஜயை பாக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு அறிவாளித்தனமான ஒரு ஆளா வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்து எல்லா விதமான விஷயங்களையும் வந்து கொண்டு வந்தவர் அண்ணாமலை. திரு திமுக மேல இருந்த அந்த அமைச்சர் மேல இருக்கிற அந்த ஃபைல்ஸ், அதிமுக அமைச்சர் மேல இந்த மாதிரி ஊழல் வழக்கு கொடுக்குறது எல்லாமே பக்காவா ரெடி பண்ணுவாரு. அதுல 50-50 ஒர்க் அவுட் ஆகும், 50 ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு தலைவரா வந்து அவர் இருந்தாரு. எப்பயுமே வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய இந்த பிரஸ் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப எப்பயுமே திரு அண்ணாமலை அவர் தான் இருந்தார். கிட்டத்தட்ட 2 வருஷமா அவருடைய 2024 பொது தேர்தலுக்கு அப்புறமா அவருடைய முகம் வந்து பெருசா டிவியில வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்படுறது திரு அண்ணாமலை. அவர் தான் வந்து முத இளைஞர்கள் வந்து தன் பக்கம் இழுத்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வச்சார். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற காரணத்தினால பல இளைஞர்கள் வந்து அவர்கிட்ட போக வந்து தயங்கினாங்க. இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சி பல இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவர் பின்னால் வந்து போக தயாரா இருக்காங்க. அதுவும் கோயம்புத்தூர் சைட்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, கோயம்புத்தூர் மாதிரி சென்னையில கூட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இது என்னன்னா நம்மளுக்கு மாற்று கட்சி நினைச்சு டிவி கேட்க போன பல இளைஞர்கள் பல பேர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இவருடைய இந்த ஆட்சி வந்து நல்லா அமையாத பட்சத்துல அவங்க மறுபடியும் வந்து திமுகவோ அதிமுகவோ மற்ற இந்த பெரிய கட்சியில் போது வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்ஷனா வந்து திரு அண்ணாமலை வந்து இருப்பாங்க. நம்ம எப்படி விஜய் சார் வந்து இவர் வெற்றி அடைஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம எப்பயும் நம்பலையோ, அதே மாதிரி திரு அண்ணாமலை வந்து வெற்றி அடைஞ்சவரை நம்ம நம்பவே இல்லை. ஆனா திரு விஜய் சார் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதே மாதிரி திரு அண்ணாமலை சாரும் வெற்றி அடையலாம். எதுவுமே நம்ம கையில இல்லை.